உலக தமிழர்களுக்கு வணக்கம். பல மீடியாக்கள் பேசாத பல விஷயங்களை இன்னைக்கு நாம பேச போறோம். திமுகவோட உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு. எப்படி இது சாதாரணமான உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேருவுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் ஆகாது, நேருவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் ஆகாது. இப்படி அந்த திமுகவோட குறுநில மன்னர்களுக்குள்ளேயே கடுமையான உள்குத்து அப்படிங்கிறதெல்லாம் எல்லா மாவட்டத்திலையுமே இருக்குது. இந்த மாவட்டம் அப்படின்லாம் கிடையாது, எல்லா மாவட்டத்திலையுமே இருக்குது. அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம அதை பேச போல இந்த அரசியல், இந்த பதவி போதை, பதவி வெறி, பதவி ஆசை அப்படிங்கிறது தந்தைக்கும் மகனுக்குமான பெரிய மோதல் வரைக்கும் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய விஷயமா இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்குமே பெரிய அளவில் மோதல் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளேயே வெடிச்சிருக்கு. இந்த அதிகார போதை அப்படிங்கிறது நீங்கள் முகலாய மன்னர்கள் காலத்திலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்பனை மகனே போட்டு தள்ளிட்டு ஆட்சிக்கு வர்றது, அப்பனை சிறை பிடிச்சிட்டு மகன் ஆட்சிக்கு வர்றது, இதெல்லாம் வந்து பெரிய இடங்களில் நடக்கக்கூடியது தான். ஆனால் அந்த மோதல் அப்படிங்கிறது இப்போ திமுக குடும்பத்துக்குள்ளேயே வந்திருக்கு. இதை எந்த மீடியாக்களும் பேசலை. இதே அதிமுகவில் நடந்திருந்ததுன்னு வச்சிங்களேன், செங்கோட்டையன் ஒரு சாதாரணமாக பேட்டி கொடுத்தாருன்னு வச்சிங்களேன், செங்கோட்டையன் என்னமோ கத்தியை தூக்கிட்டு போய் எடப்பாடி பழனிசாமியை குத்த வந்தார், குறுக்கால பூந்த சிவி சண்முகம் அருவாலை எடுத்துக்கிட்டு மிரட்டினாருங்கிற ரேஞ்சுக்கு பில்டப்பை கொடுத்துருவாங்க. இதை ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் விவாதம் அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இப்போ இவங்களுடைய கதை சந்தி சிரிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்து தானே ஆகணும். அப்படி என்னதான் இவங்க உள்ள பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு திமுகவை முழுக்க 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 இயக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கேபினெட் தான். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட மனைவி துர்கா அவர்கள் தான். இது நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. திமுகங்கிறதே ஒரு குடும்ப கட்சி தான். அதில் யார் இயக்கனா நமக்கு என்ன, அந்த குடும்பத்துக்கு தானே. சரி, நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து மே தினம். உழைப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். 200 ரூபா காசுக்காக கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி வரைக்கும் 4 திறமைக்கு முட்டு கொடுக்கக்கூடிய கொத்தடிமை உழைப்பாளிகளான உடன்பிறப்புகளுக்கு மே தின வாழ்த்துக்கள் சேர்த்து சொல்லிடுவோம். அவங்களும் கோச்சிக்கக்கூடாது இல்லையா. அதோட இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, எங்கடா அவங்க மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போட்டது ஒரு நல்ல இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த தியேட்டரில் போய் அந்த டைட்டிலை மட்டும் வெள்ளை போஸ்டரை வச்சு ஒட்டக்கூடிய அளவுக்கு நம்மளோட வீடியோக்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய செந்தில் பாலாஜியோட அடிப்பொடிகள் யார் இவன் அப்படின்லாம் விசாரணை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க என்னை பற்றி. பரவாயில்ல, நம்ம சரியான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரியும் செந்தில் பாலாஜியோட ஆட்கள் வந்து எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள், ரவுடிசம் செய்யக்கூடியவர்கள், கொலைக்கும் அஞ்சாதவர்கள், இது எல்லாமே நமக்கு தெரியும். பொய் வழக்கு போடக்கூடியவர்கள் எல்லாமே தெரியும். தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் பார்த்துக்கலாம். நம்மளை விசாரிக்கக்கூடிய அந்த தம்பிமார்கள் இல்லை அண்ணன்மார்கள் நேரடியாக என்னோடய தொலைபேசி எண்ணே கூட இருக்குது. நீங்கள் என்கிட்டயே ஃபோன் போட்டு விசாரிச்சுக்கலாம். எதுக்கு அடுத்தவங்கள போய் மிரட்டிக்கிட்டு நேராக என்கிட்ட பேசி என்னடா அப்படி பண்ணுறியா அப்படின்னு சொன்னால், ஐயோ நான் பயந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி நானாகவே உங்கள்கிட்ட சரணடைஞ்சிருவேன். அதனால் மிரட்டுறதா இருந்தால் நேராக என்னை மிரட்டுங்க. அங்கே போய் சொல்கிறது இங்கே போய் சொல்கிறதுன்னு எல்லாத்தையும் மிரட்டாதீங்க. நானே பயந்த சுபாவம் தான். நேராக என்ன மிரட்டுங்க, நானும் பயந்துடுறேன். சரிங்களா? சரி, இந்த மேட்டரை விட்டுருவோம். இப்போ இந்த குடும்ப மோதல் எங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, பல அமைச்சர்கள் மேலே இடி வழக்கு அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருக்கும் சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமைச்சரும் கத்தி மேலே நின்றுட்டு இருக்காங்க. துரைமுருகன், பெரியசாமியில் தொடங்கி KN நேரு, செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாட்டியிருக்காங்க. இப்போ உதயநிதி அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த சீனியர்களை பூரா ஓரம் கட்டிடணும், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேஸ் இருக்குது. இதில் கொடுமையோட உச்சம் என்னன்னா, இவங்க திரும்ப ஆட்சிக்கு வரேன்னு உண்மையிலேயே நம்புகிறாங்க. அதனால் உதயநிதி என்ன நினைக்கிறாரு, 2026 நம்ம தான் ஆட்சிக்கு வர போகிறோம், இந்த மாதிரி வழக்கு இருக்கிறவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் என்னால் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியாது, நீங்கள் ஒதுக்கிங்கப்பா, இவங்க எல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க, இவங்கெல்லாம் கேஸில் மாட்டிக்கிட்டு கிடக்கிறாங்க, நான் திரும்ப 2026 முதலமைச்சராக பதவி இருக்கணும், இவங்கள வச்சுக்கிட்டு இருந்தால் மத்திய அரசு நமக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும், நீதிமன்றத்தை வச்சு நெருக்கடி கொடுப்பாங்க, அதனால் இவங்க எல்லாத்தையுமே ஓரம் கட்டிடுவோம், அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டோம், கட்சியை வச்சு சம்பாதிச்சாங்க, இவங்களை இதோட ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்து அனுப்பிடுவோம், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாது, மத்திய அரசுக்கிட்ட போயிட்டு இவங்க வழக்குக்காக நாம் பதில் சொல்லிட்டு குந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காரு. அதனால் தனக்கு கட்டுப்பட்ட வழக்கு இல்லாத இளம் தலைமுறையினரை உருவாக்கி அவர்களை, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த நிலைய வித்வான்கள் இருப்பாங்கல்ல,
இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதயநிதி சொன்னால் சீனியர் அமைச்சர்கள் யாருமே கேட்க மாட்டாங்க. வெளியில் வேணால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்னவர்பாங்க. பர்த்டேக்கெலாம் போய் பார்ப்பாங்க. அவர் பர்த்டேக்கு விஷ் பண்ணுவாங்க. இவங்களோட பர்த்டேக்கு போய் ஆசீர்வாதம் தன்னை விட பல மடங்கு வயசில் சின்னவராட உதயநிதிட்டே போவாங்க. மனசு ஒரு மானம் கெட்டது, உடன்பிறப்புகள் அதை விட மானம் கெட்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிங்கிறதால உள்ளுக்குள்ளே இவங்க புகைச்சல் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இவங்க இப்போ உதயநிதி சொன்னால் நேரு கேட்பாரா? கேட்க மாட்டார். உதயநிதி சொன்னால் ஐபிரியசாமி கேட்பாரா? கேட்க மாட்டார். அப்போ உதயநிதி சொன்னால் கேட்கக்கூடியவர்கள் யார்? டிஆர்பி ராஜா, தயாநிதி மாறன், இந்த மாதிரி சின்ன அடுத்த தலைமுறை இருக்காங்கல்ல. இப்போ பிடிஆர்லாம் கிளம்பு காற்று வரும்ட்டு போயிட்டார். அவர் எனக்கு சீட்டே வேண்டாங்கிற மனநிலைக்கு வந்துட்டார். அப்போ சீனியர்கள்லாம் ஓரம் கட்டிட்டு டிஆர்பி ராஜா, சிவசங்கர் இவர்களை மாதிரி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து சீட்டு கொடுத்து நாம் 2026 மறுபடியும் போய் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சிடலான்னு இவங்க ஒரு கனவு கோட்டை அப்படிங்கிறத கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது கிச்சன் கேபினெட்டுக்கு தெரிய போய் தம்பி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு, இவ்வளோ கேஸை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் இவ்வளோ பஞ்சாயத்தோடு கொடுத்துட்டு போவீங்களா அப்படின்னு இந்த கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல. எங்கள் தாத்தம்பாட்டன் காலகட்டத்தில் 4 ஏக்கர் வச்சுருந்தோம், எல்லாமே வில்லங்கம், 4 பக்கமும் 4 பேர் கேஸை போட்டு வச்சுருக்கானோ, பாகத்துக்கு வந்துட்டானுங்க. என் புள்ள காலத்தெல்லாம் முறைப்படி பங்கு பிரித்து எந்த வில்லங்கமும் இல்லாமல் சொத்தை அவன் கைக்கு கொடுத்துட்டு போகணும். நம்மளாட்டெல்லாம் வில்லங்கத்தை வச்சுக்கிட்டு அவனை கோர்ட்டு படியெல்லாம் ஏற விடக்கூடாது அப்படிமா இல்லை. அதே மாதிரி கிச்சன் கேபினெட் என்ன நினச்சிருக்கு, இந்த மாதிரி அமைச்சர்கள் பஞ்சாயத்தெல்லாம் உங்கள் காலத்தோடு முடிஞ்சு போட்டோம், என் பிள்ளைகிட்ட கொடுக்குறப்ப சுத்தமாக கொடுத்துட்டு போங்க, நீங்கள் ஒதுக்கிங்க, சீட்டு கொடுக்குறதெல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ரீதியில் இருக்குது. இது என்ன மாதிரியான இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னா, இந்த சீனியர்கள் எல்லாமே கடுமையான அதிருப்திக்கு மாறி இருக்காங்க. பொன்முடிக்கு சீட்டு இல்லையா, துரைமுருகனுக்கு சீட்டு இல்லை, ஐ பெரியசாமிக்கு சீட்டு கிடையாது, KN நேருவுக்கு சீட்டு கிடையாது, KKSSR ராமச்சந்திரனுக்கு சீட்டு கிடையாது, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சீட்டு கிடையாது, ராஜகண்ணப்பனுக்கு சீட்டு கிடையாது. இந்த மாதிரி 13 சீனியர்களுக்கு இனிமேல் சீட்டு கிடையாது. 2026 நான் சீட்டு தரமாட்டேன், நான் வேறு ஆளை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற முடிவில் உதயநிதி இருக்கார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களை தாண்டி அந்த மாவட்டத்தில் ஒன்றால் எதுவுமே செய்ய முடியாது. அன்பில் மகேஷ் நம்ம வீட்டு புள்ள மாதிரி நம்ம வளர்த்து அவனை ஆளாக்கியிருக்கோம். அவர் சொன்ன வார்த்தை, நான் உரிமையில் சொல்லலை. ஆனால் நம்ம பெரிய ஆளாக்கி வச்சுருக்கோம். ஆனால் நேரு நினச்சா அன்பில் மகேஷையே தோக்கடிக்க முடியும், நேருவோட பலம் உனக்கு தெரியாது. அது மாதிரி ஐ பெரியசாமி நினச்சா திண்டுக்கல்லில் தோக்கடிக்க முடியும். சீனியர்களோட அதிருப்தியை சம்பாரிச்சுட்டு நீ ஜெயிக்கவே முடியாது. அதனால் இவர்களுக்கு சீட்டு மறுபடியும் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் ஸ்டாலின் இருக்கார். அப்போ அது உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் இனிமே அப்படிங்கிற ரீதியில் இவங்களுக்குள்ள கடுமையான மோதல் அப்படிங்கிறது வந்திருக்கு. கிச்சன் கேபினெட் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் இந்த சீனியர்கள் எல்லாருமே போய் கனிமொழி அவர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, போகிறாங்க, இந்த கட்சிக்காக நாங்கள் எவ்வளோ உழைச்சோம், நம்ம நாங்கள் மட்டும் ஊழல் பண்ணி நாங்கள் வச்சுக்கிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாமே நாங்களும் கொடுக்கணும்ல, பார்ட்டி ஃபண்ட்லாம் கொடுக்காமலா விட்டோம், இப்போ நாங்கள் வாயை திறந்தோம்னா அப்போ எங்களுக்கு பிரச்சனைங்கிறப்ப மட்டும் விட்டு போகிறீங்களா? செந்தில் பாலாஜி நேற்று வேறு கட்சியிலேருந்து வந்தாலே அவருக்காக மட்டும் தொட்டுப்பார், சீண்டிப்பார், உன் தியாகம் பெரிது, உன் உழைப்பு பெரிதுன்னெலாம் வீடியோ போடுறீங்க. எங்கள் கேஸுக்கு யாருமே இன்ன வரைக்கும் கட்சியிலேருந்து ஒரு கண்டன அறிக்கை கூட விடலை. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு தேவையாது, நாங்கள் இந்த கட்சிக்கு எவ்வளோ உழைச்சிருக்கோம் தெரியுமா, ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தியில் கனிமொழி தலைமையில் ஒரு அணி அப்படிங்கிறத உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளவு அப்படிங்கிறது உண்மையிலேயே திமுகவுக்குள்ள பெரிய கோஷ்டி பூசல் அப்படிங்கிறத உண்டு பண்ணுது. இப்போ உங்களுக்கே தெரியும், சாதாரணமாக ஸ்டாலின் இப்போ சொல்கிற மாதிரி உதயநிதி நேருவை நீக்கிட்டார் அப்படின்னா திருச்சியில் அன்பில் மகேஷால் சாதிச்சிட முடியுமா? முடியவே முடியாது. நேரு எந்த எல்லைக்கும் போவார். நேரு நினச்சா 500 கோடி போட்டு இப்போ ஒரு மாநாடு அப்படின்னா போடுவார். அன்பில் மகேஷ் செய்ய மாட்டார். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஆட்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நீக்கிட்டு துரைமுருகன் மாதிரி சீனியர் அந்தஸ்து அப்படிங்கிற அந்த இடத்துக்கு ஏவா வேலுவை கொண்டு பக்கத்தில் வச்சுக்குவோம், மீதி எல்லாம் இளைய தலைமுறை வரைக்கும் நாம் வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது பெரிய புகைச்சல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. சரி, இப்போ நாம் இந்த காலனி விவகாரத்துக்கு வருவோம். காலனி அப்படிங்கிற சொல்ல நீக்கிட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தானத்தை தான் பேசினாங்க. நேற்று சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது எங்களோட கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி. நாங்கப்பா இது ஜாதியை ஒழிக்கிறேன், காலனியை தூக்குறேங்கிறீங்க, அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறீங்க. என்னதாண்டா உங்கள் சட்டம், என்னதாண்டா உங்கள் திட்டம், எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறது தான் உங்களோட திட்டமா சட்டமா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல காலனி அப்படின்னா வரலாற்றை புரட்டினா தெரியும். காலனி அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்டோர் வாழக்கூடிய பகுதின்னு எவனோ துண்டு சீட்டில் தப்பாக எழுதி கொடுத்துட்டான் போல இருக்கு. காலனி அப்படின்னா மக்கள் கூடி வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. இன்றைக்கி நம்ம அப்பார்ட்மெண்ட்னு சொல்கிறோம்ல, அடுக்குமாடி குடியிருப்புகள். நியாயமாக பார்த்தா அது எல்லாமே அடுக்குமாடி காலனிகள் தான்.
இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ என்னோட ஊர்லேயே எடுத்துங்களேன், சின்னையன் காலனி, மோகன் காலனி, சாதி காலனி, கிறிஸ்டின் காலனி, இப்படி பல காலனிகள் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே ஒடுக்கப்பட்ட சமூக மக்களாக வசிக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து தான் வசிக்கிறாங்க. நீங்கள் சென்னையில் அப்பார்ட்மெண்ட்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதிங்கிறதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் எந்த ஜாதின்னு எவனுக்குமே தெரியாது. அந்த மாதிரி அடுக்குமாடி காலனிகள் அப்படிங்கிறதும் வந்துருச்சு. நீங்கள் சென்னையிலே எடுத்துக்கங்க, நம்ம கனிமொழி அக்கா இருக்கிற ஊரே எடுத்துங்களேன், சிஐடி காலனி, அவங்க என்ன ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அங்கே இருக்காங்க. நீங்கள் கோவையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரசித்தி பெற்ற காலனி அப்படின்னா சாய்பாபா காலனி, பல கோடீஸ்வரர்கள் வாழக்கூடிய காலனி. அது மாதிரி ஸ்டேட் பேங்க் ஊழியர்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய பகுதிகள் பெரும்பாலும் ஸ்டேட் பேங்க் காலனின்னு தான் இருக்கும். அதுமாரி சேலத்தில் அங்கம்மாள் காலனி, இது மாதிரி பல ஊர்களில் பல காலனிகள் இருக்குது. இதெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக என்ன, கிராமப்புறங்களில் காலனி தெரு அப்படின்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை காலனி தெருவும்பாங்க. அது பெரிய அவமானம்லாம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொன் கொடுத்து பொன் எடுக்கல, கல்வி பொருளாதார முன்னேற்றத்தில் நாளைக்கு அதுவும் நடக்கும், மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. அதை விட்டுட்டு இவங்க ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாதியை வளர்க்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் திராவிட மாடல் 2.0 அது என்ன திராவிட மாடல் 2.0 லோடிங் இன்னும் நம்புறாங்க பாருங்களேன். 2026 ஆட்சிக்கு வருவோன்னு நம்ம ஆண்டு கழிக்கிற லட்சணத்துக்கு இப்போ விட்டதே மக்கள் படாத பாடுபட்டு தவிச்சிட்டு எடுக்கிறாங்க. திராவிட மாடல் 2.0 ரெண்டாவது கிட்னியும் எடுக்க தான் வான்னு கூப்பிடுறான்னு மக்களுக்கு தெரியாதா என்ன? ஏற்கனவே ஒரு கிட்னி 2021 அறுத்து எடுத்துட்டீங்க, ரெண்டாவது கிட்னியும் எடுக்க தான் 2.0ன்னு கூப்பிடுறாங்கன்னு மக்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். அதனால் கிட்னி எடுக்க ஆசைப்பட்ட உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் சட்னி அரைக்கப்படும் மக்களால், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் இன்னும் முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எங்களோட வெற்றின்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காருல்ல, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு மாநில அரசு ஏதாவது உங்களுக்கு வலியுறுத்துச்சான்னு, இல்லவே இல்லைங்கிறாங்க. மத்திய அரசு சொல்லுது, ஆனால் ஸ்டிக்கர் மட்டும் எப்படி ஒட்டிக்கிறீங்க கூச்சமே இல்லாமல். சித்தராமையா பேட்டி கொடுக்குறாரு, ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்குறாரு, மேகதாதுல அணை கட்டினா காவிரிக்கு தண்ணீர் வர்றது பாதிக்கப்படுமேன்னு. சித்தராமையா சொல்கிறாரு, தமிழ்நாட்டு முதலமைச்சரே ஒரு சொட்டு தண்ணியை பற்றி பேசல, நீ எதுக்குடா பேசுகிற அப்படின்னு. அந்த லட்சணத்தில் இருக்குது நம்ம திராவிட திருவாளர்களோட மாநில உரிமைகள் அப்படிங்கிறது. தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை, மாநில சுயாட்சின்னு வாய்கிலேயே மொளம் அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் நாம் இங்கே கேட்டுக்கிட்டு தொடர்ந்து டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக ஆதாரங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் தரவுகள் நமக்கு வர வேண்டியது இருக்குது தெரியும், பட் அதற்குண்டான ஆதாரம் அப்படிங்கிறது வர வேண்டியது இருக்குது. வந்த உடனே பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம்.